பக்கவாதத்துக்கு வந்து பேசிக்கான டெமோ. கை கால் செயல் இருந்தபோது மூளை ஸ்ட்ரோக் அடித்து கை கால் வராமல் இருக்கிறவங்களுக்கு செய்யும். நம்ம காலையில் கொடுத்தோம்ல. ஆமாங்க ஐயா. இந்த எலும்பு இதில் எடுத்து கொடுத்தோம்ல. ஆமாங்க ஐயா. இந்த நரம்பு முதல் உச்சந்தலை இதிலிருந்து வரும்போது இந்த நரம்பு இருக்குல்ல, இந்த நரம்பு இதை நல்லா இழுத்து கொண்டு வரணும். நல்லா இழுத்து கொண்டு வரணும். இந்த இடத்த நல்லா இழுத்து கொண்டு வரணும். கொண்டு வந்து அப்படியே என்ன செய்யணும், இங்கே கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டு நல்லா இழுக்கணும். கீழே இழுக்க, மேலே இழுக்க, கீழே. ஓகேங்க ஐயா. அப்புறம் இந்த ஓகேங்க இழுக்கணும்ல. ஓகேங்க ஐயா. இந்த கை இப்படி வராது. ஆமாம், வராது. தூக்கி நிப்பாட்டினாலும் வராது. தூக்கி நிப்பாட்டினாலும் வராது. நம்ம ஒரு கையில் பேலன்ஸில் இப்படி பிடிச்சிக்கிட்டு பேலன்ஸ் நல்லா இழுக்கணும். நல்லா கை கீழே தான் போகும். கீழே தான் போகும். ரொம்ப வெயிட்டாக இருக்குங்க ஐயா. அந்த மாதிரி கை கீழே தான் போகும். இப்படி நிற்காது. நம்ம பிடிச்சிக்கிட்டே இருக்கோம், லவக்கு கீழே தான் போகும். ஆமாம். வேலை இருக்கும். இருந்து இழுக்கணும். நல்லா இந்த பேலன்ஸை நல்லா ஏற்றி கொடுக்கணும். சரிங்க. ஏற்றி கொடுத்துட்டு இதை பிடிச்சிக்கிறோம். இதை பிடிச்சிக்கிறோம். பிடிச்சிக்கிட்டு இங்கே மடக்கிட்டு பழையபடி ஏற்றணும். ஓகேங்க. இல்லை, சரிங்க. அப்படியே ஏற்றிட்டு லவக்கன் மட்டும் கீழே போயிடும். இப்படி வச்சுக்கணும். இப்படி வராத கை இந்த அளவுக்கு நிற்கும். ஓகேங்க. இதுக்கு மேலே ஏற்ற முடியாது. ஆமாம். வரவும் செய்யாது. அது என்ன செய்யணும், நல்லா இழுக்கணும். காலையில் ஒரு வீடியோ வந்திருக்காங்க. சரிங்க. ஆமாங்க ஐயா. சரியா கேட்குறாங்க. இந்த இழுவை இங்கே வருங்க. இந்த இழுவை இழுத்துக்கங்க. சரிங்க ஐயா. இழுத்துட்டு இங்கே வருங்க. நல்லா பாருங்க. ஓகேங்க ஐயா. ஒன் சைடு பர்ஃபெக்ட்டு. சரிங்களா? அதே தான் என்னோட கையும். நாளைக்கு செய்கிறீங்க எனக்கு. இப்போ 2 கையுமே நம்ம செய்யணுமா ஐயா? ஆமாம், அதே மாதிரி இந்த கை. ஒரு கை இருந்தாலும் 2 கை செய்யணும். ஆமாம், இந்த கையை எப்படி எடுத்துக்கிறோம், பழையபடி இந்த கையை எடுத்துக்கிறோம். ஓகே. எடுத்துக்கிட்டு பழையபடி இந்த வச்சு இழுத்துட்டு இதை நல்லா எடுத்துக்கிறோம். மேலே இருக்கு. ஓகேங்க. அப்படியே எடுத்துட்டு இங்கே கீழே கொண்டு வந்துடும். இதெல்லாம் கொண்டு வந்துடுறோம். இதையும் நல்லா இழுக்கணும். ஓகே. இழுத்துட்டு அப்படி கொடுத்து அவக்கன்னு தூக்கிட்டு இப்படி கொண்டு வந்து அப்படி எடுத்துக்கிட்டு. ஓகே. கீழே கைக்கு. ஆமாம், முதல் ஸ்டெப். ஆமாம், நம்ம சொல்லி கொடுக்குறோம். ஆமாம். அந்த இதுவே இந்த கையவே ஒரு 1/4 மணி நேரம் எடுக்கணும். 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் கூட பண்ணி ஆயில் போட்டு அது தேய்க்கிறதுன்றது எத்தனை முறை மசாஜ் பண்ணுவோம். ஒரு 9 தடவை பண்ணலாம். ஒரு 9 தடவை இல்லை 18 நீங்கள் 15 நிமிஷம் பண்ணலாம். நீங்கள் ஒரு கைக்கு வந்து 10 மணி நேரம், ஒரு ஆளுக்கு 1 மணி நேரம் ட்ரீட் பண்ணி கொடுத்தோம். 5 பங்கு பிரிச்சுக்க 1.5 மணி நேரம் ஆகிடும். பரவாயில்ல, 1.5 மணி நேரம். அதுவே 4 பங்காக பிரிச்சுக்காங்க. கழுத்துக்கு இந்த இடம் இருக்கலாம். எந்த பக்கம் கை இதாக இருக்கோ இந்த பக்கம் நல்லா இந்த இடத்துல அழுத்தம். இந்த ரைட் சைடுனா லெஃப்ட் சைடு கொடுக்கணுங்களா? இல்லை, எந்த சைடு கை இந்த கை ஆயிருக்குன்னா இந்த சைடு ஓகே நல்லா அழுத்தம் கொடுத்துக்கிட்டே நல்லா இழுத்துக்கிட்டே இந்த இடத்த நல்லா இழுத்தணும். கொடுத்துட்டு இந்த இடத்துல கொடுத்து இங்கே கொண்டு வந்துடணும். இங்கே பிடிக்கும். அங்கே சுண்டுற மாதிரி இங்கே ஏற விடக்கூடாது. இங்கே ஒரு அடப்பு வச்சுக்கிறோம். ஒரு அடப்பு வச்சுக்கணும். இது எடுக்கிற மாதிரி நல்லா நீர் விட்டு அப்படியே வச்சுக்கிட்டு இந்த கையில் போகணும். என்ன தலையே நல்லா பிடிச்சிக்கிட்டு நல்லா கை காலம் சொடக்கெடுக்கணும். கை கால் தொடக்க எடுக்கணும். எடுத்துக்கிட்டு நரம்பெல்லாம் வெட்டி கொடுக்கணும். அடுத்து அவன் காலுக்கு ஐயா காலுக்கு பற்க வச்சுட்டு பண்ணமல்ல இந்த சரிங்க. இது இருந்து இருக்கணும். அது லாக் பண்ணி தான் பிடிக்கணும் ஐயா.
இது லாக் பண்ணாக்க லாக் பண்ண முடியாது. இந்த கையை அழுத்தம் கொடுக்கணும். நரம்பு வந்து நல்ல ரத்த ஓட்டத்துக்கு மேலே இருந்து இறக்கி கொடுத்துக்கிட்டே இருக்கு, இழுத்துக்கிட்டே இருக்கு. இங்கே அழுத்தம் கொடுத்துட்டே இழுத்துக்கிட்டே இருக்கு. இழுத்துட்டு இங்கே வந்துடும், பெருவரலுக்கு வந்துடணும். கொடுத்துட்டீங்களா? கொடுத்துட்டு இங்கே வரணும். இங்கே வந்துடும். சரிங்க ஐயா. அதே மாதிரி இந்த பக்கம் வந்து இந்த விரல். ஓகே. இந்த விரல் மெயினாக நல்லா இழுத்து கொடுத்துரும். ஓகேங்க. விரல்ல ஆமாங்க ஐயா. இது எந்த அளவுக்கு இழுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அந்த கால் வலி வரும். ஓகே. ஆனால் வலி கொடுக்கணும். நம்ம இழுக்க வலிக்குதுன்னா விடக்கூடாது. விடக்கூடாது. வலி கொடுக்கணும். வலி கொடுத்தாக்கே அவங்களுக்கு வந்து அந்த ஆரம்பிச்சிட்டேன். ஓகே. கொடுத்துட்டு எல்லாத்தையும் சொடக்கெடுத்துடும். சரிங்க. சொடக்கெடுத்துட்டு நல்லா வேறு இப்போ இந்த தலை எழுந்திரிச்சாலும் நல்லா வேறு வேறு ஒரு இது உப்பு ஊற்றணும் சொல்லுங்கள். அதெல்லாம் ஏன்? ஆமாம், கேட்டு கொடுக்கணும். கேட்டுட்டு கொஞ்சம் தூரம் நடக்கணும். நடக்க கொடுத்து பழகிட்டாங்க எப்படி செய்கிறாரு நடக்கிறாரு பார்த்து பழகி வந்தவங்க நீர் அந்த இது அந்த கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஓகேங்க ஐயா. அதேமாரி நம்ம நடக்கிற ஏதாச்சும் இருந்துச்சுன்னா பிடிச்சி இருக்கணும். எடுக்க சொல்லுங்கள். இவனுக்கு வந்து பின்பக்கம் கொடுக்கணும். பின்பக்கம் ஐயா இப்போ கால் முடிஞ்சிச்சுன்னா இப்போ அடுத்தது பின்பக்கம் கொடுக்கணும். கை பார்த்துட்டீங்க பக்கத்தில் இது வந்து நம்ம கைக்கு கொடுக்கணும். கொடுத்தா கை கொடுத்து மேலே இழுத்து காலை கொண்டு வந்துடணும். அந்த படுக்க வச்சு இழுக்கும் போது வந்துடும். குப்பரக்க படுக்க போட்டு இழுக்கிறவங்களா இங்கேருந்து இழுக்கிறவங்க பாயிண்ட் கொடுத்து ஆமாங்க ஐயா. அது இன்னும் கொடுக்குறதா அவர் கிழித்தமில்ல. ஆமாம் ஆமாம் ஆமாம். இந்த 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 ஆ. இடத்துல நிறுத்திட்டு அப்படியே இந்த இடத்துல நிறுத்தி நல்லா இழுக்கணும். ஓகேங்க ஐயா. இழுத்துட்டு வந்து சுண்டு விரலுக்கு பக்கத்து விரலில் இழுக்கணும். இழுக்க அவருக்கு வந்து என்ன ஆகுதுன்னா அப்படியே நரம்பு எந்திரிக்கும். நரம் ஃபுல்லாக எகிறோம். அப்படி எந்திரிக்கணும்னு சொன்னால் லேஸ் தட்டி விடணும். லேசாக தட்டி விடணும். அந்த பக்கம் இருக்கு, அந்த பக்கம் அதிகமாக தட்டணும். ஒரு அரை மணி நேரமாச்சு ஒரு 10 நிமிஷமாக தட்டிக்கிட்டே இருக்கும். அப்படியே தட்டணும். அப்போ தான் அந்த ரத்தம் வந்து இதுக்கு சீராகும். ஓகேங்க. அப்போ ரத்தம் ஓட அவருக்கு லிவர் கிடைக்கும். ஆனால் வலி அதிகமாகும். வலி நல்லா சுடு தண்ணி வச்சு குடிச்சு இந்த விரலை மெயினாக பிடிச்சி எடுத்துக்கணும். இதெல்லாம் கடைசியே பண்ணிடணும். பிடிச்சி இழுக்கணும் ஐயா. நல்லா எடுக்கணும். முடிச்சுட்டு லாஸ்ட்டாக ஆமாம் கடைசியாக முடிச்சுட்டு இந்த விரல் மட்டும் நல்லா நடு விரல். இது ஆ அந்த விரலை சுண்டு விரலுக்கு பக்கத்து விரல் காலில் நல்லா நான் கவனம் வச்சுக்கோங்க. பேக் பேலன்ஸ் நான் சொல்கிறது பதிவாகணும் எல்லாத்துக்கும். எனக்கு சொல்லக்கூடாது பேக் பேலன்ஸ் நிறைய இருக்கும். ஆ அவ்வளோதான் முடிச்சிருச்சுங்க. வேறு டவுட்டை கேட்கணும். வேறு டவுட்டு வேறு எது டவுட்டை கேட்கணும். அவ்வளோதான். இல்லை இப்போ ஐயா முட்டி வலிக்கு கேட்டீங்கல்ல, நம்ம முட்டி வலிக்கு தான் அவர் சத்தான உணவு சாப்பிட சொல்லிட்டாப்புல. முட்டி வலிக்கு வந்து நம்ம மசாஜ் கொடுங்க ஐயா. வந்தால் நல்லா மசாஜ் கொடுங்க. இப்போ நீங்கள் கைக்கு வந்து எலும்பு உடஞ்சி ஏறிச்சுன்னா அதை உடச்சி இது பண்ணி அதே ரத்தம் இறக்கி கொடுக்குற ரத்தம் ஏறுது ஐயா. ஏறுது ஊறுது இப்போ. ரத்தத்தை களைச்சி கொடுத்தோம்ல அந்த ரத்தம் பாஸ் ஆகுது. பச 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 மாதிரிலாம் இப்போ கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரைட் ஆகிட்டீங்க, இது வைத்து ரைட் ஆகிட்டீங்க, கலர் ஐயா முட்டு இந்த கிண்ணம் வந்து நவுந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது? எங்கள் அது முட்டு கிண்ணம் முட்டி கிண்ணம் நினச்சானா கட்டு போடணும். கட்டு போடணும்னா ஒரு வளையல் மாதிரி செய்யணும். வலையில் மாதிரி செய்யணும். அந்த வளையல் மாதிரி செஞ்சு இந்த அளவுக்கு அந்த அளவுக்கு வச்சுட்டு அப்படியே கட்டணும். அப்படியே கட்ட போடணும். அதாவது கட்டு முறையில் வரும். கட்டு முறையில் வரும். கட்டு முறையில் வரும். ஆனால் இப்போ சொல்ல இந்த ரத்த ஓட்ட பிரச்சனை இந்த அளவுக்கு இருங்க ஐயா. இந்த வளையலை போட்டு ஆ இந்த இடத்துல ஊற்றி இந்த இடத்துல தண்ணியை வச்சு அப்படியே கட்டி விட்டுரும். சரிங்க ஐயா.
கட்டுப்பட்டா கொஞ்சம் ஐயா அடுத்தது சிரட்டை கரெக்டாக உட்கார ஆ. சிரட்டை விளையிடுச்சுன்னா அந்த சிரட்டை. பாயிண்ட் எடுத்து வைக்கணும். பாயிண்ட் எடுத்து வைக்கணும்னா கீழே வச்சு எடுக்கக்கூடாது, ஆ. விட மாட்டாங்க. சைஸாக சேர்ந்து உட்கார வைக்கணும். ஆ. மெதுவாக உட்கார வச்சு இந்த காலை தூக்கி வைப்பாங்க. அசால்ட்டாக உட்காந்துருக்கும் போது அந்த சிரட்டையை கணக்க தள்ளணும், சட்டக்குன்னு கீழே இறக்கணும். இறக்குன்னு ஐயையும் காலத்து போக்கில் விட்டக்கூடாது. இங்கே ஒரு ஆளை உட்கார வச்சுக்கணும், பின்னாடி ஒரு ஆளை உட்கார வச்சுக்கணும். நம்ம தான் அந்த கோளாராக தடவி இழுக்கிறமாக கொண்டு போய் பாயிண்ட் நேரம் வச்சு ஜம்ப் பண்ணி ஒரு அமுக்கு, அப்படி அமுக்கணும். அமுக்கிற மணிக்கு அப்படி உட்காந்த மணிக்கு விடக்கூடாது, நகலை விடக்கூடாது, அப்படியே போகணும். நீங்கள் தோள்பட்ட கிண்ணம் இறங்கிடுச்சுன்னா அது ஏதாவது பண்ண முடியுமா ஐயா? முன்னாடி வந்து அது கட்டு முறையில் வந்து கட்ட மொழியில் வந்துடும், இதில் இல்லை. கட்டு முறையில் இந்த தோல் இங்கே இறங்கிடுச்சுன்னா கட்டு முறையில் வந்து ஆஃப் பண்ணணும். ஆ கையை வந்து இப்படி ஆட்டி ஆ அந்த சாரை கொண்டு கையை கொடுத்தேன். இங்கே இறங்கி அவ்வளோன்னு ஆயிடுச்சு. கையை விட மாட்டாங்க. இங்கே வரணும், இது எந்த பொசிஷனில் இருக்குன்னு பார்க்கணும். பார்த்துட்டு இந்த வருது அப்படியே ஆ ஓகேங்க ஐயா. ஏற்றி அப்படியே ஒரு உன்னை வச்சு அப்படியே கட்டணும். அப்படியே கட்டுறணும். ஓகேங்க ஐயா. ம் அதுக்கும் ஒரு சவுண்ட் இருக்கும். ஆ கை கால் நான் கேட்டாச்சு. ஐயா கால் வந்து இது கீழே இறங்கிடுச்சு, அந்த முட்டை வந்து கீழே இறங்கிடுச்சு, அதுக்கு ஏதாவது ஏற்றுற மாதிரி ஏதாவது? அதுக்கு அந்த நம்ம ஏற்றி கொடுத்த கட்டு இல்லை அந்த கிண்ணமே அந்த இடத்துல கீழே இறங்கிடுச்சு, மேலே ஏற்றணும். அதே சாமி அந்த கிண்ணத்தை தான் சொல்கிறோம். ஒரு நாள் கிண்ணத்தை இந்த பக்கத்தில் இந்த கிண்ணத்தை பக்கத்தில் வந்து அவங்க கத்துவாங்க, ஏற்றி கட்டு போட்டு சொல்கிறேன். ஓகே. நெக்ஸ்ட்டு கேள்வி என்னென்னு? அந்த சேரை கிளீன் பண்ண சொல்லுங்கள்.